வரலட்சுமி நோன்பு அப்படின்னா வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நான் சீரியலில் பார்த்துருக்கேன். ஆனால் அது அப்படி இல்லவே இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், எல்லாரும் செய்கிற காரியம் வந்து தடையில்லாமல் வந்து முன்னேறி வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேமிலி வெல்ஃபேருக்காகவும் அது இருக்குது அப்படிங்கிறத நான் தேசமங்கை அக்கசியம்மா சேனலில் பார்த்து தான் நம்பினேன். அதுக்கப்புறம் தான் நான் இது முழு மனசாக இருக்கவே ஆரம்பித்தேன். குட்டீஸ் கை குழந்தையாக இருக்கும்போது இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, நம்ம ஃபுல் ப்ரிப்பரேஷன் அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம செய்ய முடியாது. இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க அழுவாமல் இருந்துப்பாங்க அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து நம்ம இதை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அண்ட் நான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. வரலட்சுமி நோன்பு அப்படின்னா வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நான் சீரியலில் பார்த்துருக்கேன். ஆனால் அது அப்படி இல்லவே இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், எல்லாரும் செய்கிற காரியம் வந்து தடையில்லாமல் வந்து முன்னேறி வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேமிலி வெல்ஃபேருக்காகவும் அது இருக்குது அப்படிங்கிறத நான் தேசமங்கை அக்கசியம்மா சேனலில் பார்த்து தான் நம்பினேன். அதுக்கப்புறம் தான் நான் இது முழு மனசாக இருக்கவே ஆரம்பித்தேன். குட்டீஸ் கை குழந்தையாக இருக்கும்போது இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, நம்ம ஃபுல் ப்ரிப்பரேஷன் அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம செய்ய முடியாது. இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க அழுவாமல் இருந்துப்பாங்க அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து நம்ம இதை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அண்ட் நான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ.